ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம் கைஸ். இன்றைக்கி மேட்ச் பார்த்தீங்கன்னா செம மேட்ச்னே சொல்லலாம். ஆர்ஆர் vs டிசிங்க. ஏன்னா ரெண்டு டீமுக்கும் முக்கியமான மேட்ச். முக்கியமாக டிசிக்கு 3க்கு 3 மேட்ச் ஜெயிச்சா தான் அவங்க குவாலிஃபைட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் சென்னை அணி பிளே ஆஃப்ஸுக்கு போகிறதுக்கு என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு 2 இடத்த பிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம ராஜஸ்தான் அணியை பார்த்துடலாங்க. ராஜஸ்தான் அணி இந்த சீசன் பார்த்திங்கன்னா பயங்கர ஒரு டீமாக தெரியுறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா தொடர்ந்து ஐபிஎல் இந்த சீசன் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து முதல் இடத்துல 2வது இடம், முதல் இடம் 2வது இடம் அப்படி தான் வந்துட்டு இருக்காங்க. ஆனால் இன்னும் கூட அவங்க முதல் இடத்துல தான் கண்டினியூ பண்ணிட்டு இருந்தாங்க. நேற்று கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி ஜெயிச்சது மூலமாக அவங்க முதல் இடத்துக்கு போயிட்டாங்க. அதனால் மேலே வர போட்டியில் ராஜஸ்தான் அணி ஜெயிச்சா கண்டிப்பாக டாப் 1ல் முடிப்பாங்கன்னு சொல்லலாம். ஆனால் அவங்க தோற்றா தான் சென்னை அணிக்கு நல்லதுங்க. நம்ம கேகேஆர் அணி அப்புறம் நம்ம ராஜஸ்தான் அணிலாம் தோற்றா நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வர 3 போட்டியுமே ஜெயிச்சு டாப் 2ல் போகலாம். ஆனால் அது சாத்தியமாக கேட்டால் கொஞ்சம் சந்தேகம் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா வர 3 போட்டி தோக்கணுன்றது கஷ்டம்தான் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி. ஏன்னா செம ஃபார்மில் இருக்காங்க. அதேமாதிரி தான் ராஜஸ்தான் அணி இன்னும் 4 போட்டி இருக்குது. 4 தோக்கன்றதெல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயந்தான். வெயிட் பண்ணி பார்க்கலாம் எந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. எதனா ஒரு அதிசயம் மெடிக்கல் மிராக்கல் எதனா ஒன்று நடக்குதா வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனால் சென்னை அணி பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு மொத்தம் 11ல் 6 ஜெயிச்சிருக்காங்க. புள்ளிப்பட்டியில் 3வது இடத்துல இருக்காங்க. இன்னும் 3ல் கண்டிப்பாக 2 ஜெயிச்சா மட்டும்தான் அவங்க பிளே ஆஃப்ஸுக்கு போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால் சென்னை அணி வர போட்டி எல்லாமே ரொம்ப வலுவான போட்டின்னு சொல்லுவாங்க. ஏன்னா 10 மேட்ச் ஜிடி கூட, ஆர்ஆர் கூட, ராயல் சேலஞ்ச் பெங்களூர் அணி கூட. ஜிடி தான் ஓரளவுக்கு வீக்குன்னு சொல்லலாம். ஆனால் ஆர்ஆரும் பெங்களூர் அணி இப்போ ரீசெண்ட் டைமில் செம ஃபார்மில் இருக்காங்க. அதனால் அவங்க 2 பேர் எப்படி கையாள போகிறாங்கன்னு பார்க்குறது ரொம்ப ஆர்வமாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு சரியான ஃபார்மில் இருக்கிற டீம் 2 டீமுமே. ஆர்சிபி அணி ஸ்டார்டிங்லேருந்து இந்த மாதிரி ஆடி இருந்தால் அவங்கள அடிச்சிக்க ஆளே இல்லை. ஏன்னா இப்போ தான் பேட்டிங் போலிங் கரெக்டாக செட் ஆகிருக்கு. அதனால் 2 டீமுமே கஷ்டம் விளையாடுது. சென்னை அணி எந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். முக்கியமாக நிறைய பந்து வீச்சாளர்கள் நம்ம சென்னை அணிலேருந்து போயிருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா முஸ்தபிசர் ரஹ்மான் போயிட்டார். அவரோட சொந்த நாட்டுக்கு திரும்பிட்டார் அவர் நேஷனல் டியூட்டிக்கோசரம். அப்புறம் பார்த்தீங்கன்னா பத்திரனா இன்ஜுரியில் போயிட்டார். நிறைய தீபக் சகர் ரூல்ட் அவுட் ஆகியே போயிட்டார். அதனால் நிறைய பேர் இன்ஜுரியால் வெளியே போயிருக்காங்க. நம்ம சென்னை அணி எந்த மாதிரி ஒரு இதுக்கு மேலே ஒரு யுத்தியை கையாளுறாங்க தான் பார்க்கணும். ஏன்னா மிச்ச போலர் எல்லாமே யங்ஸ்டாருங்க. போன மேட்ச் பார்த்துருப்பீங்க, அம்ரித் சிங் சொல்லிட்டு ஒரு இளம் போலர் சூப்பராக போட்டார். தேஷ்பாண்டே, ஷதுல் தாக்கூர் இவங்களை வச்சு தான் ஓட்டணும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் எந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு சென்னை அணி இந்த வாட்டி பிளே ஆஃப்ஸுக்கு போகாதா என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி முக்கியமாக ஐபிஎல் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.